இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பொரியல் செய்கிறோம். வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணுறது, அது உரிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பூவில் மேலே இருக்கிற அந்த இதழையெல்லாம் பிரித்து எடுக்கணும். பிரித்து இப்படி எடுத்துட்டு இந்த பூவை மட்டும் எடுத்து, வாழைப்பூ உரித்து எடுத்தாச்சு, உள்ளே இருக்கிற பூவு கையில் எடுத்தாச்சு. அதுக்குள்ளே இருக்கிற இந்த நரம்புகளை எல்லாம் எடுக்கணும். நரம்பெல்லாம் இந்த உள்ள இந்த மாதிரி நரம்பு இருக்கும். இந்த மாதிரி நரம்பு இருக்கும். இந்த நரம்பு, இந்த கண்ணாடியாட்டு இருக்கிறது, இதெல்லாம் எடுக்கணும். இதையெல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு வச்சுக்கலாம். இந்த வேண்டாது இதெல்லாம் வேண்டாதது. இந்த கண்ணாடியாட்டு இருக்கிறது, இந்த நரம்பு இதையும் எடுத்து போட்டுறது வேண்டாம். அது இதே மாதிரி இந்த பூவு எல்லா பூவையும் இப்போ பிரித்து எடுத்து இதில் இருக்கிற நரம்பு எல்லாம் எடுத்துட்டு அப்போ தான் செய்யணும். பூவெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு. பூவும் நறுக்க போகிறோம். நறுமணியில் பொடி பொடியாக அரிஞ்சு தண்ணீர் போடணும். எடுத்து ஒன்று சேர்த்து பொடி பொடியாக அரிஞ்சு தண்ணீர் போடணும். பூவெல்லாம் இதே போல் பொடி பொடியாக அரிஞ்சு தண்ணீர் போட்டணும். பூவும் அதே போல் அரிஞ்சு போடணும். வாழைப்பூ பொடி பொடியாக அரிஞ்சாச்சு. இப்போ அதையும் நம்ம வேக வைக்க போகிறோம். சட்டியில் ஆன் பண்ணியாச்சு. அதை சட்டியை வைக்கிறேன். சட்டி வச்சு தண்ணி ஒரு அரைச்சம்பு தண்ணி ஊற்றிட்டு பொடி பொடியாக அரிஞ்சதையெல்லாம் எடுத்து அதில் அலசி போடுறோம். அதில் போட்டுட்டு மஞ்சத்தூள், அடுத்தது உப்பு 1/4 ஸ்பூன். இது நல்லா வேகட்டும். பூ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இது வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போது வாழைப்பூ வறுக்கிறதுக்கு ஒரு தட்டை சட்டி வச்சுருக்கோம். அதில் தட்டை சட்டி சூடாகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன். வாழைப்பூ வறுக்கிறதுக்கு எல்லா இது தேவையானது எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அடுத்தது பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம், அடுத்தது கருவேப்பிலை, பூண்டு 1 பல்லு, வெங்காயம் வெந்துச்சு பொன்னிறமாக. அடுத்தது இந்த பூவு வடிகட்டின பூவை இதில் போடுறோம். கூடவே தேங்காய் பூ, போட்டு நல்லா வதக்கிக்கிறோம்.
கொஞ்சம் லேசாக உப்பு, வேகும்போது உப்பு போட்டிருக்குறோம், கொஞ்சமாக ஊற்றுறோம். கடைசியில் மல்லித்தழை தூவிடுறோம். வாழைப்பூ பொரியல் ரெடி. வாழைப்பூ பொரியல் ரெடி. இந்த வாழைப்பூ பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.